Hi guys, I'm Rajkumar. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கூகுள் ஆட்சன்ஸ் உடைய ரிப்போர்ட்டை வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரியும். தென் இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ, அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? தென் நம்மளுடைய டெலகிராம் குரூப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கான எனி டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு கேளுங்க, உங்களுக்கு கன்ஃபார்மாக நான் ரீப்ளை பண்ணுறேன். தென் நம்ம வந்து வெப்சைட் வந்து அப்ரூவல் வாங்கி கொடுத்துட்ருக்குறோம். கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது, பெய்டு சர்வீஸ் அதை நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அது இல்லாமல் உங்களுக்கு CPC கீவேர்ட்ஸில் வந்து நம்ம கண்டென்ட் ரைட்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஒரு போஸ்ட் வந்து 130 தான், ரொம்பலாம் கிடையாது, சரிங்களா? அது அப்ரூவல் கண்டென்ட்டாக சரி இல்லை CPC கண்டென்ட்டாக இருந்தாலும் சரி 130க்கு வந்து நான் உங்களுக்கு கண்டென்ட் ரைட்டிங் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறேன். உங்களுக்கு வேணும்னா ப்ரைவேட்டாக வந்து டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள், கன்ஃபார்மாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறது என்னன்னா, சம்டைம் என்னுடைய சைட்டை வச்சு தயவு செஞ்சு யாரும் மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. உங்ககிட்ட மறுபடியும் கேட்குறேன். ஏன்னா அன்வான்டாக வந்து ஒரு சில பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரே ஐபியில் இருந்துக்கிட்டு தென் VPN யூஸ் பண்ணி என்னோட சைட்டுக்கான ஆடை வந்து அடிக்கடிக்கு கிளிக் பண்ணுறாங்க. அப்படி கிளிக் பண்ணதால கிட்டத்தட்ட எனக்கு வந்து போன மந்த் ரெவன்யூவில், அதாவது 2 டேஸ்லேயே வந்து $510 கிட்டத்தட்ட ஏற்றி விட்டு சம் இஷ்யூஸ் பண்ணி விட்டுட்டாங்க. தயவு செஞ்சு அது போல் யாரும் பண்ணாதீங்க. உங்கள்கிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறது அதுதான், சரிங்களா? ஏன்னா உங்களுக்காக தான் நான் இவ்வளோ வீடியோ வந்து ரிஸ்க் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு வந்து தினமும் ஒரே போல் வீடியோ போல தான் இருக்கும். பட் ஒரே போல் கண்டென்ட் இருந்தாலுமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ரிசல்ட் வந்துட்டு இருக்குது, ஓகேங்களா? அந்த ரிசல்ட்டெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு டேட்டா வந்து நீங்கள் பார்த்தா மட்டும்தான் உங்களுடைய, அதாவது என்னுடைய வீடியோ நீங்கள் பார்க்கறது மூலமா தொடர்ந்து ஒரு 1 மந்த் வாட்ச் பண்ணிங்களாவே போதும். உங்களுடைய சைட்டை வந்து எப்படி க்ரோ பண்ணலாம், எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி கண்டென்ட் ரைட் பண்ணலாம், தென் எப்படி ரெவன்யூ வருது, எதுக்காக ரெவன்யூ வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு ரெகக்னைஸ் பண்ண முடியும், சரிங்களா? அதனால் யாரும் மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. வீடியோ மட்டும் ரெகுலராக பாருங்கள். தென் முடிஞ்சால் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் என்னவோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தென் பிடிச்சா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லையா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ எப்பயே ஸ்கிப் பண்ணிவிட்டு வெளியே போயிடலாம், ஓகேவா? சரி, ஓகே, டைரெக்டாக நம்ம டாபிக் உள்ள வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் பாருங்கள், எனக்கு $3.68 வந்திருக்கு. டைம் பாருங்கள் 11:53 ஆகுது. நண்பா, எப்பவுமே நான் வந்து நைட்டு வந்து 11 o'clock மேலே தான் வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணுவேன். ரீசன் என்னன்னா, சம்டைம் ஆட்சன்ஸில் வந்து நிறைய டைம் வந்து பக்கு போயிட்டு இருக்குது, ஓகேங்களா? காலையிலேருந்து இப்போ வரைக்குமே உண்மையை சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு 10 மணி இந்த டைமில் வரைக்குமே நம்ம சைட்டில் வந்து $1 கிட்டத்தட்ட இருந்தது. இப்போ தான் பக்கு வந்து ஃபிக்ஸ் ஆச்சு என்னவோ தெரியல, $3 கிட்டத்தட்ட காமிக்குது, சரிங்களா? அதனால எப்பவுமே நம்ம வந்து டைம் டிலே பண்ணி தான் வந்து நான் வீடியோ எடுக்கிறேன். அது இல்லாமல் வீடியோ எடுக்கிறதுல இது வரைக்கும் நம்ம ஒரு வீடியோ கூட எடிட்டிங் பண்ணி போட்டது கிடையாது. கிட்டத்தட்ட 2 மந்த்துக்கு மேலே நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு வந்துட்டுருக்குறோம். எல்லாமே வந்து அதாவது நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ, பட் நான் வந்து என்னுடைய ரிசல்ட்டை நான் கொடுக்கணும் ஒரே ரீசனுக்காக தான் திரும்பி பண்ணிட்டு இருக்கேன், சரிங்களா? தென் என்னுடைய வெப்சைட் நேம் வந்து mrfool.com, கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஒன் டைம் வந்து சைட்டெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? அந்த சைட்டில் இருந்து இவ்வளோ ரெவன்யூ வந்துட்டு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறது என்னவோ அதை நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஓகே, நேற்றுக்கு வந்து பார்த்தாச்சுன்னா $3.39 வந்து வந்திருக்கு. தென் லாஸ்ட் 7 டேஸில் வந்து பாருங்கள் $561.61 வந்திருக்கு, ஓகேங்களா? தென் அப்படியே கீழே பார்த்தாச்சுன்னா நான் என்னென்ன ஆட்ஸு, எவ்வளோ ஆட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், எத்தனை சைட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே வரும். ஏன்னா ஒரு சிலர் வந்து வெறும் ஸ்க்ரீன்ஷாட்னு சொல்லிடுவாங்க, அதனால தான் உங்களுக்கு நான் அதை காமிச்சேன், சரிங்களா? ஓகே, இப்போது லாஸ்ட் 7 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா $7.07 வந்து கிடச்சிருக்கு நமக்கு, ஓகேங்களா? தென் அடுத்ததாக பேலன்ஸில் வந்து பாருங்கள் $834.28 வந்து வந்திருக்கு. லாஸ்ட் பேமெண்ட்டை நமக்கு எவ்வளோ வித்ட்ரா நம்ம பண்ணோம்னா இங்கே பாருங்கள் $260.98 வந்து நம்ம வித்ட்ரா பண்ணோம், ஓகேங்களா? நல்லா நோட் பண்ணுங்கள். லாஸ்ட் பேமெண்ட்டை நம்ம எவ்வளோ வித்ட்ரா பண்ணோமோ அதை விட ஒரு 45% அதிகமாக ரெவன்யூ எடுக்கலாம் நண்பா. அதை மீறி போகுது அப்படின்னும் போது ஒன்று உங்களுக்கு யாரோ வாண்டடாக ஆடு கிளிக் பண்ணுறாங்கன்னு அர்த்தம், சரிங்களா? நம்ம வந்து என் சைடு எந்த மிஸ்டேக்குமே கிடையாது. ரீசன் என்னன்னா, நம்ம வந்து ஒரு 500 அவ்வளோதான் ரீச் பண்ணியிருக்கோம். யாரோ பண்ண மிஸ்டேக்கால ரெவன்யூ வந்து அதிகமாக வந்தது, ஓகேங்களா? அதனால என் சைட்டோடைய சேஃப் ஜோன் விட்டு ரொம்ப போயிட்டு வந்துட்டு இருக்குது. நான் என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல, ஓகேவா? சரி, ஓகே, நம்ம டாபிக் உள்ள வந்துடலாம். கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி ரெவன்யூ வரும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் பேசிக்காக சொல்கிறேன். பட் இது எல்லா வீடியோவும் சொல்கிறதான், பிகினர்ஸ் யாராச்சும் என் வீடியோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது இல்லையா, அதனால சொல்கிறேன். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு புரியல அப்படின்னா ஒரு 4-5 வீடியோ போயிட்டு பேக்ரவுண்டில் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும், ஓகேங்களா? ஓகே, இப்போது யூடியூபுக்கும் வெப்சைட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இது தெரிஞ்சாதான் உங்களால் ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும், சரியா? எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் ஒரு வீடியோஸ் வந்து நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா
அந்த வீடியோ கிளிக் பண்ண உடனே ஸ்டார்டிங் எடுத்தோடனே இம்ப்ரெஷன் ஆடு காட்டுவாங்க. அப்படி இல்லை, கண்டென்ட்டை வந்து அதாவது நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோ வந்து ஒரு ஸ்கிப் பண்ணாமல் 2 to 3 minutes பார்க்கணும் போது கண்டென்ட்டுக்கு சென்டரில் வந்து ஆடு ப்ளே ஆகும். சரிங்களா, அதுதான் யூடியூப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தாலே போதிக்கும், உங்களுக்கு ஆடு கிளிக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் யூடியூபுக்கு வந்து ஆடு கிளிக் பண்ணாலும் ஒரு ரெவன்யூ வரும், ஆடு பார்த்தாலும் ரெவன்யூ வரும். ஆனால் வெப்சைட்டுக்கு வந்து அது ரெண்டுமே இல்லை நண்பா, ஆப்போசிட்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் ஆடு வந்து 24 hours பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே தான் இருக்கும். யாரும் உள்ளே போய் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு ஆடு ஷோ பண்ணும், பார்க்கலாம் இதை அவங்களுக்கு காட்டாது, அந்த போல தானே வச்சுக்கோங்களேன். ஆனால் வெப்சைட் வந்து இது எதனால் வேறுபட்டு இருக்குது அப்படின்னா, இப்போ நல்லா பார்க்கணும். இப்போ இந்த $3.68 வந்து எதனால் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1410 பேர் வந்து இன்னைக்கு சைட்டுக்கு வந்திருக்கிறாங்க. சரிங்களா, இந்த 1410 பேர் சைட்டுக்கு வந்ததால காசு வந்திருக்கா, இல்லை அந்த ஆடு பார்த்ததால காசு வந்திருக்கா, அது ரெண்டுத்துக்குமே கிடையாது. ஓகேங்களா, வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ பாருங்க 93 ஆடு கிளிக்கு நடந்திருக்குது. சரிங்களா, இந்த 93 ஆடு கிளிக்கு தான் நமக்கு வந்து வெப்சைட்டுக்கு வந்து காசு வருமா தவிர, பாருங்க இந்த பேஜ் வியூக்கும் காசு வராது. அதே சமயத்தில் இந்த பேஜ் இம்ப்ரெஷன் இருக்கு இல்லையா, 4930. சம்டைம் டைம் வந்து 12 மணி ஆகும்போது இது 5000 கூட ஆகலாம். சரிங்களா, டைம் 12 மணி வரைக்கும் வீடியோ லென்த்தாக போச்சுன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். சம்டைம் இந்த டுடேவில் இருந்து எஸ்டேவுக்கு இந்த $3.68 சென்ட் ஆகிட்டு அதாவது மாறிடும், அப்போ 00 ஆகும். சரிங்களா, அப்போ பாருங்கள், இப்போது எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் இப்போ 93 ஆடு கிளிக்கு நடந்திருக்கு, இப்போ அதுக்கு தான் $3.68 வந்திருக்கு. ப்ரோ நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, அதுக்கு எவிடன்ஸ் இருக்கானா? நண்பா இருக்குது. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா இப்போ அதுக்கு தான் இந்த கண்ட்ரீஸ்லாம் நான் வந்து பக்கத்துலேயே பின் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பாருங்கள், இந்தியா எப்பயுமே நான் ஸ்டார்டிங்கே சொல்லிடுவேன் நண்பா, இந்தியாவிலேருந்து 1000 பேர் வராங்கன்னா கம்பல்சரி $2 கிடைச்சிரும், அதிகபட்சம் $4, அதிகபட்சம் $6 வரைக்குமே இந்தியாவிலேருந்து கிடைக்கும். ஓகேங்களா, அந்த விதத்தில் இப்போ ஸ்டார்டிங்கை நமக்கு எப்பவுமே $2 இந்தமாரி கிடச்சிட்டு இருந்தது. இப்போ நேற்றுக்கு நிற்கலாம் $3 அந்தமாரி கிடச்சிட்டு இருக்குது. அதனால பிரச்சனை கிடையாது. சம்டைம் நம்மளுடைய இந்தியன் சர்வர் வந்து யூஎஸ் சர்வருக்கு சேஞ்ச் ஆக இன்னும் ஒரு 5 days இருக்குது. கம்ப்ளீட்டாக அது சுவிட்ச் ஆனால் தான் நல்ல ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்க முடியும். ஓகேங்களா, ஓகே. இப்போது இந்தியாவிலேருந்து 1320 பேர் வந்து சைட்டை வந்து விசிட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்த பாருங்கள், தெரியுதுங்களா, அதில் 86 ஆடு கிளிக்கு நடந்திருக்கு. நல்லா பாருங்கள், 86 ஆடு கிளிக்கு நடந்ததால் நமக்கு $3.10 வந்து கிடச்சிருக்கா. அப்படியே கீழே பாருங்கள், மலேசியாவில் இருந்து 17 பேஜும் நடந்திருக்கு இன்றைக்கி, அதில் 3 ஆடு கிளிக்கு நடந்திருக்கு. எக்ஸாம்பிள் இப்போது நமக்கு எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்குன்னா 0.36 தான் கிடச்சிருக்கு. ஓகேங்களா, அடுத்து வந்து குவைத்தில் வந்து பார்த்தாச்சுன்னா 7 பேஜும் 3 ஆடு கிளிக்கு நடந்திருக்கு, 0.21 வந்து நமக்கு கிடச்சிருக்குது. தென் அப்படியே கீழே பார்த்தாச்சுன்னா யூனிவர்சிட்டியில் இருக்கு இல்லையா, யூனிவர்சிட்டியிலேருந்து நமக்கு 5 பேஜ் மட்டும்தான் வந்திருக்கு, எந்த ஒரு ஆடும் நடக்கலை. தென் அதர் கண்ட்ரியில் இன்னொன்று பார்த்துச்சுன்னா ஒரு பேஜ் ஒரே ஒரு ஆடுகளுக்கு 0.2 பர்டிகுலராக நீங்கள் இந்த கண்ட்ரியை மட்டும் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கிங்க. இப்போது எனக்கு வந்து யூனிவர்சிட்டியில் இருந்து ஒரு ஆடுகளுக்கு நடந்தாலே ஆவரேஜ் $20 குறையாமல் கிடைக்கும் எனக்கு. ஓகேங்களா, எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா ப்ரீ வீடியோஸ் போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரே கிளிக்கு $20 $25 வரைக்குமே நான் வீடியோஸ் போட்டிருப்பேன். அதை பார்த்தா உங்களுக்கு ஒரு அளவுக்கு கிளாரிட்டி கிடைச்சிடும். அதனால் தென் ஏன் இன்னைக்கு கிளிக்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொன்னால், நான் வந்து அந்த பர்டிகுலராக அந்த கண்ட்ரிக்கு வந்து ஆடெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா அதை வச்சு தான் ஒரு சிலர் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். தென் பார்ப்போம், இப்படியே போச்சுன்னா, அதாவது எல்லா டைமும் ஆஃபில் இருக்காது, ஆன் பண்ணி விடுவேன். பட் எனக்கு எப்போ தோணுதோ அப்போ ஆன் பண்ணி விடுவேன். அப்போது யூனிவர்சிட்டிலேருந்து எனக்கு கிளிக்ஸ் கிடைக்கும். சரிங்களா, இப்போ அப்படிங்க பார்த்தாச்சுன்னா யூனிவர்சிட்டிலேருந்து எனக்கு சம்டைம் ஒரு கிளிக்கு 2 கிளிக்கு பண்ணதுன்னும் போது எனக்கு ஆவரேஜாக $20-40 கிடைக்கும் நண்பா. இப்போ நமக்கு அதாவது இப்போ இன்னைக்கு பேஜ் தான் வந்திருக்கு, கிளிக்ஸ் கிடைக்கல. எனக்கு பர்டிகுலராக யூனிவர்சிட்டியை டார்கெட் பண்ணினா CPC இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸில் வந்து ஒர்க் பண்ணுறேன். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா இப்போ கார் இன்சூரன்ஸ், லாயர், கார் ஆக்சிடென்ட்டு, தென் டெக்ஸஸ் கார் இன்சூரன்ஸு, தென் இன்னும் ஒரு சில கீவேர்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இது நான் சொன்னது எல்லாமே ஓரளவுக்கு CPC கீவேர்ட்ஸ் தான். தென் வெப்சைட் வந்து ரெகுலராக ஒரு 1 or 6 month ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த கீவேர்ட்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, அந்தமாரி கீவேர்ட்ஸ்லாம் ஸ்டார்டிங்கே ரொம்ப நாள் ஒர்க் பண்ணதால் என்னுடைய சைட்டோடைய கீவேர்ட்ஸ் கிட்டத்தட்ட வெப்சைட் அதாவது யூனிவர்சிட்டியில் 1000+ கீவேர்ட்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 5000 கீவேர்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. சரிங்களா, இப்போது நான் ஏன் இந்த இடத்த நான் அதை சொல்கிறேன்னா, உங்கள் சைட்டும் அதே போல் தான். இந்த பர்டிகுலராக அந்த கண்ட்ரியை பாருங்கள், லாஸ்ட்டு 3 monthல எந்தெந்த கண்ட்ரியில் எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்குன்னு பார்த்துட்டு அந்த கண்ட்ரியை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். எனக்கு யூனிவர்சிட்டியிலேருந்து தான் ரெவன்யூ அதிகமாக வரதால நான் யூனிவர்சிட்டியை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். சரிங்களா, அதுபோல் இப்போது நீங்கள் ஸ்ரீலங்காவிலேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு அதே சேம் தான். உங்களுக்கு உங்களுடைய கண்ட்ரியில் உங்களுடைய ஆட்சன்ஸில் எந்தெந்த கண்ட்ரிக்கு எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கோ அதை பார்த்து ஒர்க் பண்ணல நல்லா ரெவன்யூ வரும். சரிங்களா, ஓகே. இப்போ அடுத்ததாக பேஜ் RPM அண்ட் இம்ப்ரெஷன் பார்த்துச்சுன்னா பேஜ் RPM $2.61 வந்து இருக்குது.
இந்த CPC பாருங்க 0.04 சென்ஸ் வந்து இருக்கு ஓகேங்களா. அதாவது ஒரு ஆடு கிளிக்கு நமக்கு 4 சென்ஸ் விதத்துல இன்னைக்கு கிடைக்கும். அதுதான் இந்த CPC. இந்த RPMன்றது $2.61 சென்ஸ் ஒரு ஆடு கிளிக்கு நடக்க வேண்டியது நமக்கு CPC வந்து 0.04% தான் இருக்குதுன்றதால ஒரு கிளிக்கு 4 சென்ஸ் விதத்துல தான் நமக்கு கிடைக்கும். சரிங்களா. ஓகே, அடுத்ததா இம்ப்ரெஷன் பாருங்க 4930 இருக்குது ஓகேங்களா. இப்போ 1410 பேர் நம்ம சைடில் எவ்வளோ நேரம் இருந்தாங்கள் பொறுத்து தான் இந்த இம்ப்ரெஷன் வந்து அதிகமாகும். எக்ஸாம்பிள் ஒரு சிலருக்கு வந்து 2000 3000 கூட பேஜுக்கு வந்தாலும் இம்ப்ரெஷன் வந்து 1000 1500 இப்படியே தான் இருக்கும். சரிங்களா. ரீசன் என்னன்னா போன வேகத்தில் சைடு விட்டு வெளியே வந்துட்டாதான் அந்த மாதிரி ஆகுமா தவிர சைட்டுக்குள்ள மினிமம் 30 செகண்ட்ஸ்க்கு மேலே இருந்தாலே இம்ப்ரெஷன் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு க்ரோவா உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. இப்போ டைம் பார்த்தாச்சுன்னா 12:01 ஆகுது. நான் இப்போ ஒரு 12:05 பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்க. இந்த $3.68 வந்து எஸ்டேக்கு வந்துடும். சரிங்களா. இப்போ பேஜ் CTR பாருங்க 6.60% இருக்குது. இது வந்து ஓகே தான். 10க்குள்ள எப்பவுமே CTR மெயின்டைனிங் ஆனாலே பிரச்சனை கிடையாது. சைட் வந்து சேஃபாக தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். 10க்கு மேலே போகுதுன்னும் போது ஆட் லிமிட் வரலாம். தென் AdSense கூட ஒரு சில டைமில் டிசபிள் ஆகலாம். அது ஒரே நாளில் ஆகாது. ரெகுலராக ஒரு 1 or 2 வீக்ஸ் அந்த மாரி மெயின்டைனிங் ஆச்சுன்னா ரொம்ப ரிஸ்க்காக போயிடும். அதனால CTR முடிஞ்ச வரைக்கும் 10க்குள்ளேயே மெயின்டைனிங் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சைட் வந்து சேஃபாக கொண்டுட்டு போக முடியும் ஓகேங்களா. தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் இப்போ நம்ம ஃபைனலாக பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி காட்டுறோம் பாருங்க. உங்களுக்கு 12 o'clock ஆயிடுச்சு. இப்போ மாறணும் பார்ப்போம். மாறல அப்படின்னா 12:05 இந்த டைமுக்குலாம் மாறிடும். ஒரு சில டைமில் 12:10 வரைக்கும் கூட இருக்கும். பட் அதை நம்ம கையில் எதில் நண்பா அது அப்டேட் ஆகிற டைமில் கன்ஃபார்மாக ஆகிடும். சரிங்களா. இருங்க, பேஜ் லோட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இன்னும் ஆகலை. பட் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, 12:05 ஆகிடும்னு நினைக்கிறேன். தென் அப்படியே நம்ம வேற என்ன சொல்றது, எஸ்டர்டே உங்களுக்கு வந்து கண்ட்ரி காட்டுறோம் பாருங்க. அதுலேருந்து நமக்கு $3.33 வந்துருக்கு இல்லையா. அதில் பார்த்தாச்சுன்னா நேற்றுக்கு பாருங்க எஸ்டர்டேவில் $3.31 இந்தியாவில் வந்து கிடைச்சிருக்கா 91 ஆடுகளுக்கு. தென் மலேசியா யூனிவர்சிட்டியில் பாருங்க அதே சேம் தான். நேற்றுக்கும் அதே தான். ஆக்சுவலி நேற்றுக்குன்றது இன்னைக்கு வந்தது போலயே எனக்கு தெரியுது. அது ஆக்சுவலி மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். டுடே வைக்கலாம் இருங்க. இல்லை சேம். அதாவது நேற்றுக்கு யூனிவர்சிட்டியில் 5 பேஜ் வந்திருக்கு, இன்னைக்கு 5 பேஜ் வந்திருக்கு ஓகேங்களா. சேமா வேற ஒரு 5 விசிட்டர் வந்து ரெகுலராக பார்ப்பாங்க போல. ஓகே, இப்போ நேற்றுக்கான ரிப்போர்ட்டை காட்டுற மாதிரிங்க உங்களுக்கு பார்த்தா ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைச்சிரும். சரிங்களா. நேற்றுக்கு பாருங்க 1420 பேர் சைட்டுக்கு வந்துருக்குறாங்க. 98 ஆடுகளுக்கு நடந்திருக்கு. பேஜ் RPM CPC பாருங்க சேம் தான். அதே போல் இம்ப்ரெஷன் பாருங்க 4970. சம் CTR வந்து 6.89% இருக்குது ஓகேங்களா. ஆக்சுவலி இது வந்து நான் நினைக்கிறேன் 12:03 ஆயிடுச்சு. அப்டேட் ஆகணும்னு நமக்கு திருப்பி காட்டுற மாதிரி தெரியுது எனக்குன்னாவோ. இருங்க, நோ டைம் வந்து பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம் மாறி இருக்கான்னு சொல்லிட்டு. நண்பா டைம் கிட்டத்தட்ட 12:03 ஆகுது. ஒவ்வொரு நாளும் ரிஸ்க் எடுத்து வீடியோ எடுக்கிறது எல்லாரும் உங்களுக்காக தான். ஒன்றும் இல்லை, அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் அப்படி தட்டி விட்டு போயிடுங்க. ஓகே, இன்னும் ஒரு 2 minutes வெயிட் பண்ணி தான் ஆகணும். இது ரிப்போர்ட் ஒன்றும் சொல்கிற அளவுக்கு பெருசாக இல்லை. லாஸ்ட் 7 days ரிப்போர்ட்டு காட்டுறேன். இது மோஸ்ட்லி நான் இது வரைக்கும் காமிச்சதில்லை. இது பாருங்கள், லாஸ்ட் 7 daysல நம்ம சைட்டுக்கு வந்து 10,300 பேர் வந்திருக்கிறாங்க. அதில் ஆடுகளுக்கு பார்த்தாச்சுன்னா 590 ஆடுகளுக்கு. சரிங்களா. ஒரே நாள் மட்டும் சடனாக அதிகமாக போயிருக்கு பார்த்தீங்களா. அன்னைக்கு தான் நமக்கு வந்து வாண்டடாக கிளிக் பண்ணது ஓகேங்களா. தென் பேஜ் RPM பாருங்கள் $54.46 CPC பாருங்க 0.95 இருக்குது ஓகேங்களா. அதேமாதிரி இம்ப்ரெஷன் வந்து லாஸ்ட் 7 daysல 35,200 இம்ப்ரெஷன் வந்து கிடைச்சிருக்குது. பேஜ் CTR பாருங்க லாஸ்ட் 7 daysல வந்து 5.70%. அதாவது இது வந்து ஓகே தான். லாஸ்ட் 7 daysலேயே வந்து 5 தான் இருக்குதுன்னும் போது சைட் வந்து 100% சேஃபாக இருக்குன்னு தான் அர்த்தம். பிரச்சனை கிடையாது ஓகேங்களா. தென் முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் இந்த போல் சைட் வந்து சேஃபாக கொண்டுட்டு போகிறதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் பண்ண முடியும். விளையாட்டுத்தனமாக இருக்காதீங்க. நீங்கள் CTR ஒரு நாளைக்கு அதிகமாக இருக்கும், கம்மியாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சைட்டை வந்து சேஃபாக கொண்டுட்டு போங்க ஓகேங்களா. இருங்க, இப்போ 12:05 ஆயிடுச்சு. கண்டிப்பாக அந்த டைமுக்கு வந்து மாறும் நம்புவோம். இருங்க, ஏன்னா அது வந்து எஸ்டே ரிமோட் வந்து மாறணும். அது காமிக்கலான்னு பார்த்தா அது வரமாட்டேங்குது நண்பா. ஓகே, உங்கள் டைமாக நான் தெரியல, வரமாட்டேங்குது. ஏன்னா அந்த $3.68 வந்து டுடேவில் இருக்கு இல்லையா. இது வந்து எஸ்டேக்கு இங்கே வரணும். வந்தால் தான் நமக்கு வந்து இந்த 0 ஆகும். இந்த கண்ட்ரியில் இருக்குல்ல இதெல்லாம் 0 ஆகிட்டு எல்லாமே நமக்கு எம்டியாக காட்டும். சரிங்களா. அதுதான் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பார்த்தேன். பட் அது நான் வரவே மாட்டேங்குது. நான் என்னன்னு சொல்கிறது, நீங்களே சொல்லுங்கள். அது இல்லாமல் இன்னொன்று நண்பா, நான் யூஸ் பண்ணுற தீம்ஸ் வந்து
நியூஸ் பேப்பர் லெவல் தீம்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். சைடு வந்து கீழே misterfood.com, மறுபடியும் சொன்னால் சைட் நேம் வந்து misterfood.com, கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஒன் டைம் சைடு போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் நான் யூஸ் பண்ணுற தீம்ஸ் வந்து நியூஸ் பேப்பர் லெவல் தீம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். ப்ரீமியம் தீம்ஸ் தான், கிட்டத்தட்ட $59 வரும். சரிங்களா, உங்களுக்கு வேணும்னா அந்த தீம்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுன்னு தான் சொல்லி ஆகணும். சைடோட ஸ்பீடு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலுமே ஆடோட பிளேஸ்மெண்ட்டு யூனிக்காக இருக்கும், பார்க்குறவங்களுக்கும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். சரிங்களா, அது இல்லாமல் சைட்டில் முடிஞ்ச வரைக்கும் ஆடு வந்து அதிகமாக வைக்காதீங்க, ரொம்பவே கம்மியாக வைங்க. 2 ஆடு, அதிகபட்சம் 3 ஆடு வைங்க. அவுட்டோ ஆட்ஸ் ஷோ பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து சைடு வந்து ஸ்லோ ஆகாது. மேனுவல் ஆட்ஸ் நீங்கள் எத்தனை ஆடு வைக்கிறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக சைடு வந்து ஸ்லோ ஆகும். ஓகேங்களா, இதுவும் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது இல்லாமல் ரெஸ்பான்ஸ் ஆடு ஒன்று வைங்க, ICPCயில் ஒன்று வைங்க, போதிக்கும். தேவைப்பட்ட இன்னொரு ரெஸ்பான்ஸ் ஆடு வைங்க. முடிஞ்ச வரைக்கும் வைக்கக்கூடிய ஆட்ஸ் வந்து பக்காவாக ப்ளேஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ரெவன்யூ வந்து அதாவது ஆடு வந்து எப்படி வச்சா கிளிக் பண்ணுவான்னு திங்க் பண்ணி வைங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு சக்ஸஸ் எதிர்பார்க்க முடியும் ரெவன்யூவில். ஓகேங்களா, ஓகே, இன்னொரு டைம் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். இல்லைனா சம்டைம் வரலைன்னா வீடியோ வந்து முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சம் ட்ரிக்ஸு சொல்லித்தரேன். ஆக்சுவலி நான் சொன்னது எல்லாமே ஒரு சில இன்ஃபர்மேஷன் நிறையவே சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோவில். உங்களுக்கு பர்சனலாக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தாச்சுன்னா டுடே டாலர் பாருங்கள், எல்லாமே 0-0ன்னு ஆயிடுச்சா. இதுதான் நண்பா, இப்போது $3.90 வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம இது எஸ்டர்டேக்கு வச்சோம்னா இப்போ கரெக்டாக இந்த ரிப்போர்ட்டு காட்ட பாருங்க. முன்ன பார்த்தது வருதுங்களா, 1420 பேர், அதே சேம் தான். ஓகேங்களா, இதுக்கு தான் உங்ககிட்ட காட்டணும். ஏன்னா அது 12:05 மோஸ்ட்லி 12:06 இந்த டைம் காணோன்னே எஸ்டேக்கு வந்துடும். இதை ட்ராப் ஆகாமல் வந்தால் தான் நமக்கு அந்த அமௌண்ட் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, இதை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் இந்தமாதிரி ட்ரிக்ஸ் ஆகும். பட் இவ்வளோ நேரம் நீங்கள் யாரும் வெயிட் பண்ணி பண்ணுங்களான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நான் பண்ணிகிட்ருக்கிறேன், பட் உங்களோட சப்போர்ட் மட்டும் கொடுங்க. எனிவே, இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தென் கொஞ்சம் ஃபீவராக இருக்குது, பேச முடியல, ஹெல்த் ப்ராப்ளம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன். இவ்வளோ நேரம் யாரும் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியல. சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, எனிவே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.